அதுக்கப்புறம் நீங்க எதுவுமே கேட்க வேண்டாம். நானே எல்லா வசதிகளையும் செஞ்சு தரேன். இதுதான் உங்க முடிவுனா சித்தி, அப்ப எங்க முடிவையும் கேட்டுக்கோங்க. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. இதுக்கு மேலயும் நாங்க இந்த வீட்ல இருக்க மாட்டோம். எங்க வாழ்க்கையை நாங்க பாத்துக்கிறோம். அக்கா அக்கா சொல்லடி. ஐயோ பாவுண்டி அவ. இந்த சின்ன வயசுல கடவுள் அவளுக்கு அவ்வளவு கஷ்டத்தை கொடுக்க கூடாது. இதுக்குதான் சொல்றது, யார் யார் எங்க இருக்கணுமோ அங்க இருக்கணும்னு. சில பேருக்குலாம் நம்ம எவ்வளவு சொன்னாலும் புரியாது. அப்படிதான் ரேகாவும். அவகிட்ட நான் எவ்வளவு சொன்னேன், கேட்டாளா? சரி விடு, அவ தலை எழுத்த அவ்வளவுதான். சரிடி, நான் அப்புறம் பேசுறேன். பாய். என்ன நீ என் மருமக திங்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்களா? ஆமா, என்னாச்சு? யார்கிட்ட போன்ல அவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருந்த? அந்த கொடுமையை ஏன் அண்ணி கேக்குறீங்க? என் ஃப்ரெண்டு ரேகான்னு ஒரு பொண்ணு. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆச்சு, மாசமா வேற இருக்கா. அவ ஹஸ்பண்ட் அதுக்குள்ள தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாரு. அச்சச்சோ, ஏன்? அது ஒண்ணும் இல்ல அண்ணி, என் ஃப்ரெண்டோட ஃபேமிலி நல்ல வசதியான குடும்பம். சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு கஷ்டம்னா என்னன்னே தெரியாம வளர்த்தாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பொண்ணு இன்னொரு வீட்டுக்கு போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு அவ லவ் பண்ண பையனையே கல்யாணம் பண்ணி வச்சு வீட்டோட மாப்பிள்ளையா அவங்களும் பாத்துக்கிட்டாங்க. ஆரம்பத்துல நல்லாதான் பாத்துக்கிட்டாங்க. நீ எங்க வீட்டு மருமகன் இல்ல, எங்க மகன் அப்படி இப்படின்னு சென்டிமெண்டா பேசி அவரை அங்கேயே வேலைக்கு வச்சுட்டாங்க அண்ணி. நாள் போக போக அவருக்கு அந்த வீட்ல மரியாதை குறைய ஆரம்பிச்சது. அவங்க மாமியாரு அவரை எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுறது, சாப்பிடும் போது குத்தி காட்டுற மாதிரி திட்டுறதுன்னு ரொம்ப கொடுமை பண்ணாங்க. கொஞ்ச நாள் அவரும் பொறுத்து பொறுத்து பார்த்தாரு. அப்புறம் ஒரு நாள் அவமானம் தாங்க முடியாம தற்கொலை பண்ணி